ஹலோ ஹலோ ஹலோ.
ஹலோ 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 குமரகுரு பரனு வெற்றி வேளா வெற்றி வேளா கொண்டறிந்தோலைய மால் மருகா மால் மருகா முளைத்தோனே வெற்றி வடினல் வேல் முருகா அமர சிதைகள் அமர்ஷாளா அருஷடைனல் வேல் முருகா அயனை வேல் முருகா அமர சிறைகள்
நானும் உன்னை இந்த தட்சணாபுவனம் கையிலே பிறந்த மகள் எந்த கழகல் சுடலையா பிறந்த கதை நான் பாட நாங்கள் பாட வந்தருள்ள நாயகனே அந்த கையிலே அது பொண்ணு வெள்ளி கைலாசமா அது பொண்ணு வெள்ளி கைலாசம்மா நல்ல கையிலே அது பொண்ணு வெள்ளி கைலாசமா பொண்ணு வெள்ளி கைலாசமா அந்த கைலாய மலையிலே அது வெள்ளி கையிலே யாரார்கள் கொழுவிருந்தால் பகவானும் பார்வதியா அச்சம்மாளுடன் லட்சுமியா பிரம்மாவான் கலைமகளா எமதோடு சாமலையா முக்கோடி தேவர்கள் 33 தேவர்கள் முனிவருந்த ரிஷிமாரா முக்கோடி தேவர்களால் நல்ல முக்கோடி தேவர்களால் அந்த முனிவருந்த ரிஷிமாரா ஆதி பொன்னு வெள்ளிங்கிரி கைலங்கிருமாம் பர்வதமாக திகழும் ஆமா திகழ்கின்ற அசகிரி பர்வதம் அருணகிரி பர்வதம் சசகிரி பர்வதம் சுரணகிரி பர்வதம் தானாக விளைத்ததொரு ஆதி வெள்ளிங்கிரி கைலங்கிருமாம் பர்வதம் பர்வதத்திலே அந்த கைலாய மாமலையில் மாமலையில் அது தானாக தோன்றியதோர் கைலாயம் பொன்னுவள்ளி கைலாச மாமலை ஒளி தோன்றி அந்த ஒளியின் உள்ளாக இருந்து ஓம் என்ற பிரம மந்திரம் தோன்றி கொண்டு அந்த ஒளியின் உள்ளாக இருந்து தோன்றியவள் தான் முதலாக தோன்றியவள் சக்தி சக்தியானவள் தோன்றுகிறாள் அந்த சக்தியுடைய ஆதிக்கத்தின் காரணமாகவே பிரம்மன் என்றும் விஷ்ணு என்றும் ருத்ரன் என்றும் அவர்களுக்கு துணையாகவும் அலைமகள் கலைமகள் மலைமகள் பிறவி செய்து சரி அவருடைய அழகாக பிரம்மன் அழகாக படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக இருந்து கொண்டு வருகிறான் பிரம்மனுடைய அருளால் கிருபையினாலும் உலகமெல்லாம் படைத்து தான் படைத்து கொண்டு 7 உலகம் அந்த 7 உலகங்களிலே ஈசனுடைய அருளால் கிருபையினாலும் படைத்த உலகம் அத்தனையும் அந்த பார்வுலகம் அழகாக போற்றுகின்ற அண்டவனுடைய அருளால் கிருபையினாலே பகவானுடைய கிருபையால் என் அம்பிகை உமையால் ஆதிபராக சக்தியுடைய அருளால் படைத்த மக்களுக்கெல்லாம் சரி ஆண்டவன் சிவபெருமான் என்ன பண்ணுகிறார் ஏது பண்ணுகிறாரோ படைத்தால் மட்டும் போதுமா படியிழக்க வேண்டும் அல்லவா ஒரு பிள்ளையை பெற்றால் மட்டும் போதாது அது அழகாக பேணி வளர்க்கும் திறமை வேண்டும் பக்குவம் தெரிய வேண்டும் பக்குவமாக வளர்க்க வேண்டும் வேண்டுமே குழந்தைக்கு எந்த நேரம் என்ன கொடுக்கணும் அது தெரிய வேண்டும் அல்லவா எந்த நேரம் என்ன செய்கிறது சரி அது பசியால் அழுகிறதா என்று பார்க்க எறும்பு கடிச்சதா சரி அது அறியணும் அல்லவா தெரியணும் அல்லவா அது அறிந்து தெரிந்து ஆண்டவனுடைய அருளால் கிருபையினால் படைத்த மனுக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று வேண்டும் என்று வடியம்மா பார்வதியே வடிவழகா சொல்லை கேளா வடிவழகா நல்ல சொல்லை கேளாள் ஈசனுடைய நல்ல அருளாலே 7 புவனமல்ல 7 நல்ல புவனமல்ல 7 புவனமல்ல இதை இழக்க வேணும் அம்மா
அடியினை வாரி நாயகி அருவாயம்மா உலகு நினைவாரி உலகு நினைவாரி உடையோனார் கைகொடம்மா நல்ல திரைகள் வாரி அம்மா உலக்கு திரைகள் வாரி நல்ல உடையவங்கையில் கொடுத்தாயம்மா பகவான் சொன்ன போது அம்மை பார்வதி உமை அவர ஆளாக்குதனை வாரி இடம் கொடுப்பார் அந்த தொலைகளை வாங்கினார் ஆண்டவன் சிவபெருமான் ஈரேழு உலகமெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரோட அருளாலே படைத்த மனுக்களுக்கு படைத்த மனுக்களுக்கு பகவான் படி அனுப்பாரா மனுக்களுக்கு நல்ல படைத்து விட்டு மனுக்களுக்கு பகவான் படியது அழைப்பாரா அந்த ஈரேழு உலகம் ஈஸ்வரோட அருளாலே எல்லா உயிர்களுக்கும் கடியது வளர்ப்பாரா கல்லுக்குள்ளே தேரை முதல் கல்லுக்குள்ளே நல்ல தேரை முதல் கருக்குழி பாலன் வரை கருக்கூறி பாலன் வரை முட்டைக்குள்ளே குஞ்சு முதல் முட்டைக்குள்ள குஞ்சி முதல் படிகளுக்கு நல்ல போகும் நேரம் பார்வதியாய் நான் வருவேன் படியேற்க போகும் நேரம் இந்த பார்வதியாய் நான் வருவேன் எனக்க போகும் நேரம் ஈஸ்வரரே நான் வருவேன் நம்ம உமையால் சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் அம்மம்மா பார்வதியே என்னோடு வந்தையா எது இழக்க முடியாதம்மா இழந்து வரும் மலகும் பார்வதி உமையவரே கையிலையில் இருப்பாயம்மா எம்மா கையிலையில் இருப்பாயம்மா ஏ கண்ணன் தங்கை பார்வதியே கையிலே இருப்பாயம்மா அம்மா கையிலே இருப்பாயம்மா ஏ கண்ணன் தங்கை பார்வதியே ஆதி வெள்ளிங்குதை கைலைங்களுமாம் பருவதத்திலே அம்பிகை உமையாத பார்வதியால் பார்வதா தேவியானவள் அம்மா நீ என்னோடு வந்தையானால் ஆமா பலமாரி கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருவாய் ஆமா உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் தவிர எனக்கு படிகளுக்கு நேரம் இராது இருக்காதம்மா அதனால் உமையவளே படிகளந்து வரும் அழகும் வரும் அழகுமே நீ கைலாச மலையில இருப்பாய் என்று சரி ஆதி பதாசக்தி அம்பிகையால் இடத்திலே ஆண்டவன் உரைத்து உரைக்கின்ற வேளையில் அந்த ஆண்டவனுக்கு வேண்டிய திணைகளை வாரி கொடுக்கிறார் ஆமா அம்மை வாரி வாரி கொடுக்கிறாள் திணைகளை வாரி கொடுத்த போது ஆண்டவன் திணைகளை வாங்கிக் கொண்டு என்ன பண்ணுகிறாரோ கைலாச மலை விட்டு பூலோகம் வருகின்ற நேரம் நேரத்தில் பார்த்துண்டிருக்கிறாளே ஆமா பார்வதியால் விடுவாளா விடமாட்டாளே இந்த ஆண்டவனுக்கோடு போவதற்கு நமக்கு என்ன அழகு இல்லையா நம்ம என்ன இல்ல அந்தஸ்து இல்லையா இல்லையா ஆமா இது குவா குவால சத்தம் போடுது குயில் சத்தம் ஓ குயில் ஆமா எம்மா குயில் எம்மா
அந்த குயிலா கோவினாலும் சரி ஆண்டவன் நம்மளை அழைத்து போகலையே. போகவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறாள். பகவான் அழைத்து போகாத காரணம் என்ன காரணம்? ஏது காரணம் தெரிய வேண்டும் அல்லவா? ஒருவேளை நாளி தலை கொண்ட ஆண்டவன் நாடெல்லாம் படி அளக்கிறாரா? இல்ல படி அளக்கவில்லையா? இல்ல நம்மளதான் பொய் சொல்றாரா? தெரியலையே என்று அறிய வேண்டும், தெரிய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேண்டும் என்று ஆண்டவனை சோதனை பார்க்க வேண்டும் என்று வேணும் என்றல்லவா நம்பிக்கையால் பார்வதா தேவியானவள் என்ன பண்ணுகிறாள்? அங்க ஆதி கைலாச மாமலையில் அமர்ந்திருக்கிறாரே விஸ்வபிரம்மன். பிரம்மனானவன் ஐந்தொழிலுக்கு அதிபதி. ஆமா விஸ்வபிரம்மன் பிரம்மனானவன். அந்த விஸ்வபிரம்மா அழகாக பார்க்கிறார். பார்த்து கொண்டு ஏ மகனே, எப்பா ஏ விஸ்வபிரம்மா, என் மகனே விஸ்வபிரம்மா, நல்ல விஸ்வபிரம்மா, எந்த நூட வார்த்தை கேளா, எந்த நூட நல்ல வார்த்தை கேளா, உன்னுடைய உன்னுடைய கைனாலே ஒரு கஞ்சூரம் கம்பு சிவில் உண்டு செய்து ஏழு அரங்கு வைத்து சாதிலிங்க வண்ணம் சித்தரும் ஒழுக்கம் ஒரு செப்பு சிவில் செய்து செப்பு சிவில் செய்து ஐயா சொல்லுவார் அம்பிகையா. செப்பு சிமல் செய்து தாரோ, நல்ல செப்பு சிமல் செய்து தாரோ, சொல்ல மகனை விஸ்வகர்மா. அப்போ அம்பிகையால் வார்த்தை கேட்ட அழகு மகள் விஸ்வபிரம்மன் கஞ்சூரம் கம்பெடுத்து ஒரு கட்ட சிமிழ் ஒன்று செய்தார். அழகுடைய சிமல் கூடு சிமல் கூடு கடைந்தார். சிவந்தேவியிடம் கொடுத்த போது சிமல வாங்குவார். அந்த சிமல வாங்குவார். சிவந்தேவி பார்வதியா சிமலி வாங்குவாளா, சிமலமல்ல வாங்குவாளா, ஏ சிவந்தேவி பார்வதியா, ஏ சபாஸ். சிமலை வாங்குகிறாள் பார்வதா தேவியானவள் அல்லவா? ஆண்டவனுடைய அருளால் அந்த சிமல் கூட அப்படி அழகாக வாங்கி செப்பு சிமலை வாங்குகிறாள் பார்க்கிறாள். சுத்து. ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, விரட்டி விரட்டி பார்க்க. சின்ன சிமல் இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியில வர்ணங்களை பாருங்களேன். சிவா என்ன கலரு, நவரசமும் இருக்கு. வர்ணங்கள் தீட்டி இருக்கிறாள். நவரசம் அடங்கி இருக்கல்லவா? அந்த சிமலை வாங்கினால் அப்படி விரட்டி பார்க்கிறார். விரட்டி பார்க்கிறாள். நயன் லைப்பு தமிழ்ல சொன்ன 9 அழகா இருக்கு. 9 நவக்கரகமும் அழகாக செதுக்கி வைத்தது போல் செதுக்கி வைத்தது போல் இருக்கிறாள். அப்படி அழகாக கலர்களை அப்படி பதித்து வைத்திருக்கிறார். கொல்ல அழகாக இருக்கிறார் சிமல். ஆண்டவர் அருளால் என் நம்பிக்கையாளர்கள் சிமலை அப்படி விரட்டி பார்க்கிறார். பார்த்தார் அல்லவா? இந்த சிமலுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? அந்த மாதிரி யானையை பிடிச்சி அடைச்சிருமா? அது நினைக்கிற குட்டி யானை. திருச்சி மணியா? ஆமா, இது திருச்சில இருந்து வந்திருக்கு யானை. திருச்சி மணி அது உள்ள போகாது. சித்தெரும்பு தான் போகும். சித்தெரும்பு. அதனால என் அம்மையாரவள் சித்தெரும்பை பிடிக்கிறார். பிடித்தாள் ஐயா. அதிலும் ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் பிடிக்கிறார். ஆமாயா. ஏன் தெரியுமா? சரி, இந்த மாதிரி பெண்களை கொண்டு ஒரே இடத்தை விட்டுட்டா நான் தான் பெரியவா, நான் தான் பெரியவன், அவ குடும்பி இவ கையில, இவ குடும்பி அவ கையில. சண்டை வந்துடும், குடும்பி சண்டை வந்துடும். என்ன விட நீ என்ன தெரியும் குடிட்டு நல்லா தானே ஆடுத. ஒன்ன விட நம்ம ஆடுறது குறைஞ்சவளா? கைப்பாவனை எப்படி இருக்கு பாத்தியா? வாங்க ஆடி பாப்போம். ரொம்ப பேச அப்படின்னு போட்டி போடுவா. ஆனா 2 ஆண்களை கொண்டு விட்டுட்டோம்னா நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொல்லி அடிப்படி சண்டை வந்துடும். ஆமா, மோசம் மோசம். ஆமா, அவருக்கு கொடுக்காம குடிச்சிடப்படா இல்ல? ஆமா, அதுல கோபம் வந்துடும். 4 டபுளா இங்க 4 அங்க 4 அப்படி ஆடுங்க. அங்க 4.
ஆண்டவனுடைய அருளால் கிருபையினாலே நம்மை பார்வதா தேவியானவள் அந்த சிவனை அழகாக பிடித்து கொண்டு சித்தனம்பை பிடித்து அழைக்கிறாள் அல்லவா? ஆமா. அந்த சித்தனம்பு பாருங்க, சின்ன சின்ன எறும்பா நிக்கி. சரி. இங்க பாருங்க, பெரிய பெரிய யானையா நிக்கி. நிக்கல பெரிய யானை இல்ல, யானை அழைக்க முடியாதுல்ல. ஆமா, எறும்பத்தான் அழைக்க முடியும், யானை அழைக்க முடியாது. முடியாது. என் அம்மையான பார்வதா தேவியானவள் அந்த சிமலுக்குள்ளாக சித்தனை அழைத்து திருக்குறானை போட்டு அப்படி நன்னா போட்டுகிறாள். சிமலை போட்டு பேசா போட்டி கொண்டு எங்க வைக்கிறாள்? எங்கேயோ அக்கம் பக்கம் வைத்தாலும் அயத்தாலும் ஐத்திருவோம். மறந்தாலும் மறந்து விடும் என்று நமக்கு யாருக்கே மறதி ரொம்ப ஜாஸ்தி. அதனால சேலை முந்தாணி எடுக்கிறாள். அந்த சேலை முந்தியில அழைத்து கொண்டு கம்பத்தடி ஓரமாக தந்தை வாராளே கடவுளை எதிர்பார்த்த வீட்டினகால் மடக்கலையே அவுத்த உங்கள் முடியலையே மௌனமாக இருப்பாளா மங்கையான பார்வதியா மௌனமாக இருப்பாளா மங்கை தேவி பார்வதியா. அவள் வாடாத திருமுகங்கள் வாடி இருக்காளே வேறு வேறுபட்டிருப்பாளா அந்தவன் வருவார் என்று அம்பிகையால் பார்வதியா வாடிய முகத்தோடு இருக்காளே. அந்த பார்வதியா இருக்கும்போது பகவான் வருவார். பார்வதியா இருக்கும்போது திகழுகின்ற அந்த கைலாசம் விட்டு கடவுள் வருகிறார் அல்லவா? வருகிறாரே. கடவுள் எப்ப வந்தாலும் அம்மா எப்படி இருப்பா? சிரிச்ச முகத்தோடு சிங்காரமாக இருப்பாள். பாருங்க சுவாமி, அன்று எப்படி இருந்தாள்? எப்ப வந்தாலும் சிரிச்ச முகமா இருப்பாளே, சிங்காரமா அழைப்பாள். ஆனால் அன்று மௌனமாக இருக்கிறாள். அதுதானே அன்பு. ஆமா, அதுதானே பாசம் நேசம் உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூளை இட்டாலும் உண்பதே அமிர்தமா இருக்கும். அது கஞ்சோ காடியோ சரி எதை கொடுத்தாலும் அது அமிர்தமா இருக்கும். இருக்குமே. முப்பழம் பாலோடு அன்னமும் முகங்கெடுத்து கொடுப்பாதாயினும் கப்பிய பசியோடு கடுபசி உண்டாகுமா? சரி, எவ்வளவுதான் அறுசுவையா கொடுத்தாலும் முகம் கடுத்து கொடுத்துட்டா அவ்வளவுதான், அது சுவை இருக்கவே இருக்காது. இருந்த பசியும் பசியும் அடங்காது. பசி அடங்காத பசி ஆகிவிடும். அதனால் நம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் வருகின்ற போது என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? ஏது பண்ணுகிறாளோ வாவென்று கேட்கவில்லை, வந்தனங்கள் புரியவில்லை. ஏனென்று தான் கேட்கலையே எழுத்து மொழி பேசலையே வாருமென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமலோ எழுத்து மொழி பேசலையே ஆதிசக்தி உமையவளே
ஒரு நாளில் திருநாள் வாடாத திருமுகங்கள் வாடி இருப்பதன் என்ன ஒரு காரணமோ என் சொல்லிடுவா பகவான் கேட்ட போது ஏது சொல்ல பகவானும் கேட்ட போது பார்வதியா சொல்லிடுவா ஆண்டவரை கண்டாலே நம்பிகை பார்வதியா ஐயாவே ஆண்டவனே ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஐயா ஆமா என் இறைவா இறைவா ஆண்டவனே அடியால் ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறது என்றால் என்ன காரணமோ அதுக்கு ஒரு சில காரணம் உண்டல்லவா ஏது காரணம் ஒரு வீட்டுல சொன்னா தானே தெரியும் மனைவி முகம் வாடுதுன்னா தெரிஞ்சிரும் ஒன்னு வீட்டுல ஏதாவது குறை இருக்கும் இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அந்த குறை இருந்தா தானே முகம் வாடும் வாடும் அல்லவா ஒன்னு அரிசி இல்லம்பா சரி இல்ல பருப்பு இல்லம்பா ஆமா சோப்பு இல்ல சீப்பு இல்ல பவுடர் இல்ல மஞ்சள் இல்ல ஆமா உங்க கட்டின நாளும் முதலாக சரி பாவி ஏதாவது ஒரு பவுடர் உண்டா ஆமா சேலை தான் உண்டா ஒரு சேலை உண்டா ஆனா வாரம் தவறாம போட்டுப்பா சீட்டு என்ன தெரியுமா ஆமா ஒரு வாழை வட்டிக்காரன் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டான் கண்டினியூவா என்ன இன்னும் எந்த கிழமை சனிக்கிழமை சரி இன்னைக்கு ஒரு சீட்டு ஆமா இன்னைக்கு ஒரு சேலை சரி அப்படி வாங்கிக்கிட்டே இருப்பா ஆமா எல்லா பெண்களும் அடிக்கடிக்கு வச்சான்னு பாருங்க காணாது இந்த பெண்களுக்கு பீரோலா வச்சால் கூட ஆசை அடங்கவே அடங்காது இந்த சேலை ஆசையும் ஆமா நகை ஆசையும் போகாது தீரவே தீராது சரி நம்ம ஆளு சிம்பிளா போட்டுப்பாரு ஆமா ஒரு 2 கிராம் மோதிரம் சரி 2 கிராம் ஆமா அந்த அம்மாவை பாப்பா அடுத்த அம்மா போட்டு அந்த அக்கா போடுக்க தெரியுமா சரி அதே மாதிரி வாங்கி போடணும் இதே மாதிரி அடுத்த வருஷம் கண்டிப்பா போட்டுருணும் ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆசை இருக்கணும் அளவோடு இருக்க வேண்டும் சரி வாங்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுவாள்ல ஆமா படுவாளே ஆஹா மொத்தல 100 ரூபாய் முடிஞ்சு போச்சு சரி ஆண்டவனுடைய அருளால் கிருபை நாள் என் நம்பிக்கையான பார்வதியால் கண்டால் அல்லவா கண்டால் ஐயா ஆண்டவா பகவானே நான் கொடுத்தது 4 திணை 4 திணையை வச்சு யாருக்கெல்லாம் படியளந்தீர் ஐயா ஆஹா ஒவ்வொரு ஜீவராசிகளும் இன்னைக்கு சாப்பிடுறது சாப்பாடை பார்த்தா ஒவ்வொருத்தரும் பக்காவா சாப்பிடுதான் இந்த மாதிரி எலும்புந்தோளுமா இருப்பாரு அவரை பார்த்தா 7-8 இட்லி சப்பாத்தினா அதுல ஒரு 5 வச்சு வெளுத்துட்டு தான் வந்து காணா கூட இடியப்பமா கொண்டாங்க அதுல ஒரு 5 சண்டா அப்படின்னு இவரு சாப்பிட்டாச்சு இன்னும் இருக்கால கட்டச்சி இந்த கட்டச்சி சாப்பிடுறது தெரியுமா ஆளை பார்த்தா ஒரு பக்கம் இட்லி தின்னுருக்கா அதை சாப்பிட முடியாது மொத்தத்துல 3 இட்லி சரி ஆமா அது சாப்பிட முடியல சரி ஆனால் ஆமா கொடுக்கலத்தினையோ 4 திணையோ அல்லவா இதை வச்சு யாருக்கெல்லாம் படி இழந்தார் அந்த யாருக்கெல்லாம் நீங்க படி இழந்தீர்கள் அது விவரம் தெரிய வேண்டும் என்று அப்படின்னு கேட்ட போதான் நம்பிக்கையை கண்ட அம்மா என்ன கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருக்குள் இருக்கும் பிள்ளை முதலாக முட்டைக்குள் இருக்கல்லவா குஞ்சு வரைக்கும் அதுக்கு நான் குறை என்பது வைத்தது கிடையாது அம்மா அப்படின்னு சொன்ன போது ஆண்டவா அப்படின்னு கலன்னு சிரிக்கிறாளே நம்ம அக்கா சிரிச்ச மாதிரி ஆமா கலகலன்னு சிரிச்சா எம்மா ஏன் இந்த சிரிப்பு அசட்டு சிரிப்பு எதுக்கு சிரிப்பு என்ன எக்கால சிரிப்பு அண்டவா அம்மா 4 தினை கொண்டு நாளெல்லாம் படிந்தல்லவா சரி படிகளக்க போன போது பகவான் சிவனாரே என்னுடைய இடம் மறியிலே இரண்டு தேரும் குறையா அந்தந்த உயிர்களுக்கு எல்லோருக்கும் படியே அது என்ன சொல்லலாமோ
இருக்குகின்ற சித்தரும் முதன்மதை பார்க்க வேணும் அம்மா. நான் படி அளந்ததும் படி அளக்காததும் அதை பார்த்தா தானே தெரியும். தெரியும் தெரியும் அல்லவா. பார்க்காமல் பேசப்படாது அல்லவா. பார்க்காமல் சொல்லக்கூடாது அல்லவா. அதான் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் பெரியவர்கள்? என்ன என்ன? கண்ணால் காண்பதும் பொய், சரி, காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தீர போய் சென்று விசாரிப்பதே மெய். மெய் என்று சொல்வார்கள். நம் பார்க்கின்ற போது நல்லதாக தெரியும், சரி, அங்க ஒரு கெட்டது நடந்திருக்கும். இருக்கும் இருக்கும் அல்லவா. நம் பார்க்கின்ற போது கெட்டதாக தெரியும், தெரியும் தெரியும், அங்க ஒரு நன்மை நடந்திருக்கும். இருக்கும் இருக்குமே, அது அறியணும் அல்லவா. தெரிய வேணும் அல்லவா. ஏ அம்மா பார்வதி, அந்த சித்தரும்பை எங்கே காட்டு பார்க்கலாம்? காட்டு பார்க்கலாம் என்று சொல்கிறார் பகவான். சொன்ன போது அம்மை பார்வதா தேவியானவள். ஆமா, அந்த தேவியான பார்வதா தேவியானவள் அந்த சிவனாருடைய முன்னால் இருந்து இருந்து கொண்டு சேலை முந்தி அப்படியே எடுக்கிறாள். முந்தாணி சேலையை அவுக்கிறாள். முந்தாணி அவிழ்த்து ஆமா சிமலை எடுக்கிறாள். அந்த சிமலை வெள்ள எடுப்பாள். தேவி பார்வதியா சிமலை வெள்ளதான் எடுத்து சிமல் கூட இருந்த போது சித்தரும் சிவனாருடாருடாள் ஆலையா ஆனந்த திணையது திணையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருவதையா சிவனா தேவி கண்ணால் கண்டா சுத்தி சுத்தி வருவதையா சூழவட்டம் போடுதையா. அந்த சிவனை அழகா திறந்து பார்க்கின்ற போது சித்தரமூடி வாயதில் திணையரிசியை கவி கொண்டிருப்பதை பார்த்தாள். திணையரிசி அப்படி கவி கொண்டு சிவனை அப்படியே சுத்தி சுத்தி வருகிறது. சூழவட்டம் போட்டு கொண்டு வருகிறது. அப்பதான் கண்டு நடுங்குகிறாள், அஞ்சுகிறாள், பதறுகிறாள். அஞ்சினால் நடுங்கினாள். ஆமா, அம்பிகை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் என்னும் பாராமல் பரிசோதனை செய்து விட்டோம். ஈசன் என்று பாராமல் சோதனை பார்த்து விட்டோமே. அறிந்தும் அறியாமல் 6 பிழை 100 குற்றம் செய்தாலும் அதை பொறுக்க வேண்டும் ஐயா. வேணும் ஐயா. தெரியாமல் செய்த குற்றங்களை ஆமா சிவனார் பொறுக்க வேண்டும் என்று வேணும் என்று அம்மை பார்வதா தேவியானவள் அந்த பகவானிடம் சொன்ன போது ஆண்டவர் சிவபெருமான் பார்வதியே சொல்லை கேளா, நீ அறைக்குள்ள வைத்தால் வாழும் நிறைய மாயம் வெள்ளையம்மா. செப்புக்குள்ள வைத்தால் செப்புக்குள்ள வைத்தால் ஆடுமே. அந்த சிவனறிய மாயம் இல்லை. செப்புக்குள் வைத்திட்டாலோ அம்மா செப்புக்குள் வைத்திட்டாலோ சிவனறிய மாயம் இல்லை. சக்தியரை கண்டாரே ஆலையா சங்கரும் சிவனாரும் அங்கார கோபமாயினார் மாறி உருமா மாறினார். சக்தி அவர்களை அழிந்து அம்ம முப்பிரவி நீ பிறப்பா முப்பிரவியா நீ பிறப்பா எம்ம பிறமும்
வீணு பிந்தாயம்மா சுடுகாடு பேச்சியா சுடுகாட்டு வேட்சியாக சென்று பிணங்களை தின்பா திம்பாய் திம்பாய் அம்மா அவதான் கண்டா. சரி அண்டவா பகவானே இருந்திருந்தும் வேற கறி கிடைக்கலையா? பிணமா கிடைக்கணும். சுட்ட பிணம் தான் திங்கணுமா? ஆட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் வேண்டாமா? எம்மா உன்னை பிறவி செய்த காரணம் உண்டு. உண்டு உண்டு அல்லவா? நம்ம சாமி மையானம் போனா சும்மா போகல. சரி இந்த பூமியானது பூமி பாரமானது. பூஜ்யத்துக்குள்ளாக இருந்து ராஜ்யத்தை ஆள்பவன் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் பெயர் தான் இறைவன். இறைவன் அல்லவா? இந்த இறைவனுடைய அருளால் கிருபையினால் 7 புவனங்களை படைத்து கொண்டு 1008 அண்டாச்சலம் 264 புகனம் 108 பிண்டங்கள் பிண்டங்களும் சப்த சராசர உலகமெல்லாம் படைத்து தான் படைத்து கொண்டு அதில் சின்ன உயிர் முதலாக பெரிய உயிர் வரைக்கும் 7 புவனங்களில் சரி எறும்பு யானை 84 லட்சம் சிவதாசர்களை அன்று படைத்தார் அல்லவா? இப்ப நம்ம இந்தியாவில் மட்டும் சரி 120 கோடி தாண்டியாச்சு. கோடான கோடி தாண்டி போய்கிட்டு இருக்கு மக்கள் தொகை. ஆமா. அப்ப உலகமெல்லாம் எப்படி இருக்கும்? சரி கணக்கில்ல. அந்த பாரம் பாரம் நரல் பாரம் சுமக்க வேண்டும் அல்லவா? அதோடு மடிந்து போன மாண்ட பிணப்பாரம் பிணப்பாரங்கள் அதை தாங்க முடியாமல் முடியாமல் பூமா தேவியும் ஆதி சேடனும் மணவாளி நாதான். அதனால் அந்த பூமாதேவியுடைய குறைகளை தீர்ப்பதற்காகவும் ஆதிகளுடைய பிணப்பாரத்தை குறைப்பதற்கும் அழகாக நீ பேச்சியாக பிறந்து கொண்டு பிணமும் சொருந்திங்க வேண்டும் அம்மா. நீ பேச்சியா பிறக்கின்ற போது சரி உனக்கு நான் மலகாக சுடலையாக முன்னால் பிறப்பேன் அம்மா. சுட்ட பிணத்தை திம்பேன். சரி அந்த சுடுகாட்டு பாரத்தை குறைப்பேன் அல்லவா? அதுக்காக நம்ம சாமி ஒய்யாரம் இருக்காரு. சரி ஆமா அதுக்கு தான் மையாதம் போகிறார். இல்ல அவர் நினைச்ச ஆட்டுக்கறி சாப்பிட முடியாதா? முடியுமே. விதவிதமா கறி சாப்பிடுவாரு. சரி நம்ம ஐயா போறாருன்னா எதுவும் காரணம் இல்லாம போக மாட்டாரு. ஆமா அப்பேற்பட்ட ஆண்டவன் கண்டார் அல்லவா? கண்டாரு. சாபம் கொடுத்த நேரத்தில் சக்தியான பார்வதி ஆண்டவனுடைய சாபத்தை வாங்கி கைய கால அப்படியே நெரிக்கா. ஐயோ தெரியாம தப்பு பண்ணணும். தப்பு பண்ணிட்டோமே அதுக்கு இப்படி தண்டனையா? சரி இப்ப வீட்டுல சண்டை வந்தாலும் என்ன தெரியுமா நடக்கும்? என்ன? சட்டிப்பான உருளும். சரி அவன் இவன் அடிக்க இவன் அவன் அடிக்க மாட்டான். அவன் தான் இவன் அடிப்பான். ஆனால் அந்த அம்மையானவளுக்கு ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார் அல்லவா? சாபத்தை கொடுத்தவது சாபத்தை வாங்கிக் கொண்டு சங்கரனாருண தேவியானவள் ஆதிவராசக்தி ஆண்டவனை கண்டு கேட்கிறார். சுவாமி என்ன உங்க திருவருளால் சரி நீங்க படியிழந்த கைனால இந்த பார்வதிக்கு ஒரு சின்ன வரம் தரணும் சாமி. என்ன வரமோ? வேற ஒண்ணும் இல்ல. என்ன? நான் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். ஒரு குழந்தை வேண்டும் சாமி. மடிகள் வைத்து விளையாட மணி குழந்தை வேணும் சாமி. மதலை வேண்டும் ஐயா. ஆமா கையில் வைத்து விளையாட ஒரு கண்மணியானது வேண்டும் ஐயா. எம்மா என்ன உனக்கு தான் இந்த மாதிரி ஆன மாதிரி ஒரு பிள்ளை அழகா ஒரு பிள்ளை தந்தன. அந்த பிள்ளைலாம் என்னாச்சு? இருக்கு சாமி இருக்கு. எங்க இருக்கு? என்ன இருக்குல்ல? மூத்த மகன் விநாயக பெருமான். அந்த பெருமானை பிள்ளையாக தந்தீர்கள். தாயமாரி அழகு, தாயமாரி அன்பு, தாயமாரி பாசம், தாயமாரி குணம். என்னைக்கு பொண்டாட்டி கிடைக்க? அது எப்படி கிடைக்கும்? விநாயகருக்கு மட்டும்தான். அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். யாராருக்கு என்று என்னென்ன எழுதி வைத்தாரோ தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். இன்னைக்கு நீங்க ஆடணும் தலையெழுத்து இருக்கு. அப்புறம் ஆமா சரி அப்படியா வந்துருவாங்கல்ல. ஆதிவரா சக்தி கேட்கிறார். சுவாமி நீங்க தந்த மகன் மூத்த மகன் ஆதிமல பெருமான் சந்தியில போய் அமர்ந்திருக்கிறாரு. சரி அவன் தான் விட்டுருங்கோ. இந்த இளைய மகனா இருக்கப்படாதோ? வேல்முருகன் வடிவேல் முருகப்பெருமான் இருக்கப்படாதா? செந்தூர் ஆண்டவன் சிவ சுப்பிரமணியன் அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன பெறுகிறாரோ? தன்குலத்திலே ஒரு பெண்ணை எடுத்தார். சரி தெய்வானை தெய்வ யானை இந்திரன் மகளாக பிறந்தாலே அமுதவல்லி சுந்தரவல்லி. சபாஸ்.
அவள் அழகாக ஒரு தாரத்தை ஏத்தாரு, அதோடு விடப்படாதா? என்ன செய்தார்? ஒன்னையும் கட்டி இவனையும் கட்டிட்டார். ரெண்டு, ஒண்ணுக்கு ரெண்டு. தெய்வ யானை வள்ளி கட்டி கொண்டு சரி குண்டிருக்கு இடமெல்லாம் குமரனாக இருக்கிறார். இருக்கிறாரு. மழை இருக்க இடமெல்லாம் ஆள்மருகனாக வந்திருக்கிறார், அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஆண்டவனே பகவானே, ஆபத்துக்கு உதகாத பிள்ளை, அருமை பிள்ளை, அரும்பசிக்கு உதகாத அன்னம், அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும், தரித்திரம் அறிந்து ஆளாத பெண்ணீரும், கோபத்தை அடக்கி ஆளாத வேந்தனும், குருவின் சொல் மொழிகளை கேளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும், உப்பில்லா பண்டம். சப்புன்னு தான் இருக்கும். இந்த முகம் ஆனதில் நாசிகள் எப்படி இருக்கும், மூக்கள் எப்படி இருக்கும், அழகா இருக்கும். பார்க்கவே ரொம்ப பவுடர் போட்டணும், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. காலையில முகத்தை கழுவினா தான் தெரியும் அக்காவுடைய லட்சணம். கரிப்பான தூறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அக்கா எப்படி அழகுன்னு. முக லட்சணம் அப்பதான் தெரியும். அதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். வேண்டாம். ஆபத்துக்கு உதகும்படி அருமை பிள்ளை எனக்கு வேண்டும். அருமை பிள்ளை எனக்கு வேணும். நாம் தொட்டிலிட்டு துணைக்கு ஒரு குழந்தை வேணும். துணைக்கு ஒரு குழந்தை வேணும். நம் மடியில் வைத்து விளையாட, மடியில் வைத்து விளையாட, மதல வர வேண்டும் என்றார். மடியில் வைத்து விளையாட, மடியில் வைத்து விளையாட, ஒரு மகளை செல்வம் வேணும் ஐயா. எனக்கு கணவன் இல்ல கண்மணியா, கடவுளை வேணும் ஐயா. மண்ணில் மணி குழந்தையா, மகத்தேவரை வேணும் என்றால் அந்த பகவானிடம் மதியிலே பார்வதி சொன்ன போது ஆண்டவன் அருளா கந்தந்த குழந்தைய சக்தியே காவிரிகள் நீராடி மாத்தொடுத்து அழகாக நம்பிக்கை உமையாளவளை. ஆமா, என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணுகிறாளோ? ஆயிரங்கால் மண்டபம், மணி மண்டபம், அசையாத மணி விளக்கு, மணி விளக்கானது. அந்த துண்டா மணி விளக்கு சுடர் விட்டு அழகா எரியுதம்மா, எரிகின்றதம்மா. மணி விளக்கு முன்னால் சென்று அம்மை அழகாத மங்கையை பார்வதி, பார்வதா தேவியானவரே, உன்னுடைய மேமுந்தானி துயிலெடுத்து நீ முந்தி ஏந்தி இருந்தையானால், முந்தி ஏந்தி தவம் இருந்தையானால் நீ கேட்டாயே பிள்ளையானது கிடைக்கும். அது கிடைக்கும் என்று சொல்லுகிறாளே தாரம்மா, பொறுமையாரம்மா. சரி, கேட்ட பிள்ளை கிடைக்காது. அதுக்கும் புண்ணியம் பண்ணணும். ஆண்டவன் உள்ள அருள். ஆமா, ஆதி சக்தியான உமையானவள் அந்த சக்தியிடத்தில் சொன்ன போது சக்தியான பார்வதி குழந்தையுடைய ஆசையால் எப்படி வருகிறாள்? எப்படி? காவிரியிலே வருகிறாள். புண்ணிய தீர்த்தம் ஆடுகிறாளே. அதாவது சரி, கர்மம் செய்தால், ஆமா, காசிக்கு சென்றால் சரி புண்ணியம் என்று சொல்வார்கள். பாவத்தை தொலைக்கணும், பாவநாசம் போக வேண்டும். ஆனா நம்ம நேரம் என்ன தெரியுமா? ஆமா, நம்ம கர்மத்தை தொலைக்கணும். காசிக்கு போனோம்னா சரி, காசியில கங்கையில தண்ணி இருக்காது, மண்ணெளி தான் தலையில போடணும். அப்ப பாவம் தீருமா? தீராது. பாவத்தை தொலைக்கணும், பாவநாசம் போனா இப்ப தப்பு செஞ்சா உடனே தண்டனை. ஆமா, அதான் உண்மை. சரி, நாம தவறு செய்தால் நாம தான் அதை அணிவிக்கணும். கண்டிப்பா நம்ம பிள்ளை யாரையும் கெடுக்க கூடாது. நம்ம பேரன் சரி அவங்க அணிவிக்க கூடாது. ஆமா, நம்ம செய்த தவறுக்கு சரி நாமளே தண்டனை உண்டல்லவா. அதனால அம்மா, ஏய் குழந்தை வேணும், சும்மா கிடைக்காது. புள்ள ஒண்ணே கிடைக்காது. அந்த ஆயிரங்கால் மணி மண்டபம் அழகாக அசையாம மணிவிளக்கு இருக்கல்லவா இருக்கின்றது. மணிவிளக்கு முன்னால் மடியேந்தி இருந்தையானால், முந்தியேந்தி இருந்தையானால் கிடைக்கும் என்று சொன்ன போது பார்வதியால் வருகிறாள். எப்படி வருகிறாள்? குழந்தை உள்ள ஆசையால் கோலகளி பார்வதியால் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி? காவிரியில் வந்தல்லவோ கங்கையிலை நீராடி காரியில் வந்தல்லவோ காரியில் நீராடி கங்கையில் நீராடி
அம்மை வருவாள் பட்டு நல்ல துயில் உடுத்தாள் பட்டு நல்ல நல்ல துயில் உடுத்தாள் பால்பாசி அணிவாள் பால் பாசி அம்மை அணிவாள் நெத்திக்குத்தான் திலகமிட்டாள் நெத்திக்குத்தான் திலகமிட்டாள் நேர்வழிக்கு மை தீட்டுகிறாள் நேர்வழிக்கு மை தீட்டுகிறாள் அண்ணன் போல் நடை நடந்து நடந்து ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆதிசக்தியான பார்வதியால் பார்வதியா அண்ணன் போல நடை நடந்து ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியா ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியா அண்ணன் போல் நடை நடந்து அம்மையாத பார்வதியால் வருகிறாள் ஐயா சின்ன இடை சிங்கார நடை நடையோடு வருகிறாள் அண்ணன் போல் நடை நடந்து கொண்டு இளம்பிகையால் பார்வதியா பார்வதா தேவியானவள் வருகிறாள் ஆயிரங்கால் மணி மண்டபம் அல்லவா ஆமா வருகிறாளே அந்த மணி மண்டபம் முன்னாலே மங்கை அவள் வாரா ஐயா ஈசனை தாரினை ஏந்திழை வாரா ஆயிரங்கால் மண்டபம் அசையாத மணி விளக்கில் அந்த துண்டாமணி விளக்கு சுடர் ஒளிவின் முன்னாலே மண்டி போட்டு அமருவாள் மண்டி போட்டு அமருவாள் மங்கை பார்வதியா மண்டி போட்டு பார்வதியா கிரைண்டரும் சுத்துதியா டாரஸ் இது நமிதா கிரைண்டரு ஆமா அது ஐயா ஆமா அப்படி அழகாக அம்மை பார்வதா தேவியானவள் ஓடோடி வருகிறார் வருகிறாளே மண்டி போட்டமர்ந்து அமர்ந்து கொண்டு முந்தி தவம் இருக்கின்ற போது முக்கண்ணனுடைய அருளால் ஆமா கிருபை நாடும் அந்த பார்வதிக்கு தெரியாமல் ஆண்டவனுடைய கலை உருமாறி கொண்டு சிவனுடைய அருளாலே அந்த சிவபெருமானுடைய கிருபையினால் கிருபை நாடும் தூண்டாத மணி விளக்கிலே என் அம்மை அழகாக முந்தி இருக்கின்ற போது அழகாக முத்து போல் மூன்று சுடரானது அப்படி முந்திகளை முழு விழுகிறது விழுந்ததல்லவா சுடர் விழுந்ததல்லவா சரி கூட்டி பிடிக்கிறார் ஆமா கோலகலி பார்வதியானு கொண்டு அணைத்து கொண்டு சேர்த்து மடியோடு மடி அணைத்து கொண்டு மங்கை வருகிறாள் எப்படியோ ஆதிவள்ளி கைலாயமலை அழகாக வந்து அந்த தங்கி மறு உதயம் அடுத்த நாள் காலையில் அந்த சுடர் அபுத்து அப்படி பார்க்கிறாளே பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது முண்டமாக இருக்கிறது முத்து போல விழுந்த சுடர் போல விழுந்த சுடர் போல இருக்குதையா காலும் இல்ல கையும் இல்ல கண்மூக்கு ஒன்றும் இல்ல செவியும் இல்லை வாய்கள் இல்ல வயர்கள் இல்லை வாய்த்த சிரசு ஒன்றும் இல்ல நல்ல ஒன்றும் இல்லை தெரியலையே முன்னம் போல் இருக்குதையா இருக்குதையா வாய்கள் இல்லையே
ஒத்த சிரசு ஒன்றும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லையா முழு முன்னமாக உருளுகிறது ஆமா உருண்டு திரண்டு இருக்க இதை வச்சு என்ன செய்ய கையில்ல கால் இல்லையே கண் மூக்கு செவி வாய் ஒண்ணும் இல்ல எங்கெங்க எது எது இருக்கிறோமோ அது சுத்தமா இல்ல இல்லல்ல ஆமா இல்ல முன்னம் போல் இருக்கிறது இருக்குது அப்பதான் கண்டாய் சுவாமி என்ன என்ன நான் கொஞ்சம் விளையாட குழந்தை கேட்டா நீங்க இப்படி முண்டத்தை தந்திருக்கீல இது அம்மானு கூப்பிடுமா இல்ல அப்பான்னு தான் கூப்பிடுமா மச்சானு கூப்பிடு மம்மி சரி டாடி ஆமா அப்படி கூடுற பிள்ளை வரும்ல ஆமா அப்பதான் பார்த்தேன் அம்மா என்ன என்ன நீ கேட்ட பிள்ளை என்ன பிள்ளை கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டாய் அதனால அஞ்சாத மயங்காதே அது இப்படி சற்று நேரத்தில் உனக்கு ஒரு பிடித்து தருகிறேன் 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 அம்மா அப்படின்னு ஆண்டவனோட அருளால் கிருபையால் பகவானோட அருளால் யார் அழைக்கிறார் யார் யாரை அழைத்தார் பிரம்மனையும் அழைக்கிறார் அழைத்து பிரம்மதேவா இங்க வாயா ஆமா வாரும் ஐயா எங்கயா போன சரி உன் கை வண்ணத்தை இப்ப காட்டு காட்டும் காட்டும் அந்த பிரம்மனை அழைத்து ஒரு குழந்தை பெண்ணாகவும் ஆமா 2 குழந்தை ஆணாகவும் 2 குழந்தை ஆணாகவும் உருவடித்துக் கொண்டு உருவடித்து தருவாய் என்ற ஆண்டவன் சிவனாருடைய அருளால் சொல்ல சொல்லுகின்ற வேளையில் அந்த பிரம்மன் எடுக்கிறார் அல்லவா என்ன 3 முன்னங்களை கையில் எடுத்து ஒரு குழந்தை அழகான பெண்ணு 2 குழந்தை ஆணாக படைக்கிறான் ஆமா 2 குழந்தை ஆமா ஆணாக படைத்து அழகான ஆண் குழந்தை முத்து போல படைக்கிறான் ஐயா அந்த முத்து போல ஆண்டவனுடைய அருளால் கிருபை நாடும் அவர் கை வகுந்த நல்ல கால் வகுந்த கை வகுந்த நல்ல கால் வகுந்த கண்மூக்கு செவி கொடுத்த கண்மூக்கு செவி கொடுத்தால் வாய் படைத்தான் வயல் படைத்தான் வாய் படைத்தான் வயல் படைத்தான் வைத்ததொரு பிரம்மனே முக்கு வைத்த முகம் வைத்தான் 3 குழந்தையாரே ஒரு குடித்த பிரம்மரே அந்த ஒரு குடித்த குழந்தையாரு ஆதிசக்தி அருளாலையா சக்தி அது கொடுத்த நேரமா சிவன் அருளாலே அந்த ஜீவனை கொடுத்த நேரம் கூவா கூவா என்று கூவா கூவா என்று போடுதையா கூவா என்று கூவா கூவா என்று நல்ல குழலோசை போட்டிடுமா சத்தம் போடுதையா அந்த குழந்தை உள்ள சத்தம் கேட்டா அந்த குலகுளி பார்வதியால் அது கோரி எடுப்பா அந்த கொஞ்சி மகிழுவாள் வாதி கையில எடுத்து ஓடு முத்தமிட்டால் சேர்த்து கையில் எடுத்தால் சேர்த்து கையில் எடுத்தால் திருமுகம் பார்ப்பாளா சேர்த்து கையில் எடுத்தால் சேர்த்து நல்ல கையில் எடுத்தால் பாடா வாரி கையில் எடுத்தால் வாயோடு முத்தமிடுகிறாள் வாய்கோடு முத்தமிடுகிறாள் ஆமா சேர்த்து அணைத்தாள் அல்லவா குழந்தை விட முகத்தை அப்படி உற்று பார்க்கிறாள் ஆஹா என்ன அழகு என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு அழகு ஆமா என்ன ஒரு அழகான சிங்காரம் என்ன ஒரு ஒய்யாரம் சரி ஆணுக்கானு பெண்ணுக்கு பெண்ணு ஆண்டவன் அழகான குழந்தைகளை தந்தார் என்று வாரி கையில் எடுத்து வாய்கோடு முத்தமிடுகிறாள் கோரி கையில் எடுத்தால் கொடுங்கையோடு சேர்த்து அணைக்கிறாள் அப்படி சேர்த்து அணைக்கிறாள் அணைத்து கொண்டு பிள்ளல்ல ஆமா ஆசை இருக்கத்தானே செய்யும் மாங்கனி ஆஹா 1க்கு 3 4 சாப்பிட்டா கூட திகட்டிரும் ஆனா பிள்ளைக்கனி பிளாக் பழம் அதையும் அப்படிதான் சரி ஒரு 10 பழம் சாப்பிடலாமா ஆமா அவளுக்கு மேல சாப்பிட முடியாது வாழைப்பழம் திவட்டிரும் அதுவும் திவட்டிரும் ஏத்தம்பழம் ஆனா பிள்ளை ஆமா என்பது சரி அது தெவட்டாத கனி அல்லவா கனி கனி அல்லவா
அந்த கனி எந்த பிள்ளையை கண்டாலும் சரி அந்த பிள்ளை தொட்டு தூக்கணும், ஆமா அது கொஞ்சணும், மகிழனும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆசை கொடுத்துரும். கொடுக்கும் அல்லவா? நம்மளை கண்டு சிரிச்சா போதும். சரி வாடா ராசா, வா மகனே, வாம்மா வாம்மா, ஆமா அப்படி சொல்லுகிற அளவு தானே பிள்ளை செல்வம். பெரிய செல்வம் அல்லவா? அந்த பிள்ளை செல்வத்தை கண்டவுடனே அம்மை பார்வதா தேவி தேவியானவள் சுவாமி, என்ன இந்த பிள்ளைக்கு உங்க திருவாய் மலர்ந்து ஒரு பெயராம சூட்டுங்க, நல்ல பேரா கொடுங்க. பிள்ளைக்கு பேர் கொடுத்தா தானே அழைக்க முடியும். காதுக்கு இனிமையா, காதுக்கு இனிமையா தேன்னு கொடுத்துருமா? தேனு தவட்டாத தேனு கொடுத்துருங்க. சீனி சக்கரை காதுக்கு இனிவா, இனிவா பேர் கொடுக்கனா? இனியா சரி. இனிப்பு குட்டி தவக்கா. அக்காலத்தில் எல்லாம் பேர் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? என்ன நம்முடைய மூட்டன், சரி முப்பாட்டன் பேரன், ஆமா தாத்தா, சரி அவங்க பேரை சேர்த்து கொடுப்பார்கள். அப்படி இல்லன்னா குலதெய்வம் பேரு, இந்த மாதிரி குலதெய்வம் எம்மாய குலத்தை எசக்கி அம்மா எசக்கி அந்த ஒரு எழுத்தை சேர்த்து இனிஷா, இனியா, சரி அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. ஆமா சொடல அப்படின்னு பார்த்தா சுரேஷ், ஆமா எப்ப சுரேந்தர், ஆமா எப்பா சுந்தர், சூப்பி அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. ஆனா இப்போ பிள்ளை பாருங்க என்ன பேருனே தெரிய மாட்டுக்கு, வாயிலே நுழைய மாட்டுக்கு. ஆமா கண்ட பேரெல்லாம் கொடுக்காங்க. மனிஷா கோயிரலா, சரி சில்பா சிட்டி, ஹன்சிகா மோத்துவாணி, என்னப்பா ஹன்சிகா மோத்துவாணி, எப்ப வாயிலே நுழைய மாட்டுக்குப்பா. ஆமா சோனாலி பிந்து பிந்து என்ன சோழியை பார்த்து நீ போ. என்ன பேரை கொடுக்க தெரியலே சாமி, பேர் கொடுத்தா நல்ல பேரா கொடுக்கணும். என்ன எப்படி பேசுற அப்படி பேசு. ஏன்னா பேர் என்பது ஆமா ஒரு மனிதனுடைய அது புகழ். பேர் எல்லாத்துக்கும் அமையாது, அந்த பேர் எல்லாத்துக்கும் அமையாது. சரி அந்த அருமை பெண்ணால் பெண்கொடியானவள் என் அம்மை பார்வதா தேவி தேவியானவள் அல்லவா? பகவான் சொன்ன போது பகவான் அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறா தெரியுமா? என்ன பேர் கொடுக்கிறாரோ? அழகான தூண்டாத மணிவிளக்கில் சுடர் ஒளிவளை வந்து பிறந்திருப்பதனால் பிறந்ததாலே அதுவும் பெண்ணாக இருக்கிறாள். அவ பெண்ணாக பிறந்ததினால், ஆமா அவ பெண்ணாக பிறந்ததாலே, அவ பெண்ணாக பிறந்ததாலே தேட்சியமாய் வேறு சுடர் ஒளிவில் பிறந்ததாலே குலத்தாங்கர சுடலை ஐயா செக்கடி மாட சுவாமியா செக்கடி சுடலை ஐயா செக்கடி சுடலை ஐயா என்று பேராமம் கொடுப்பாரா? செக்கடி சுடலை ஐயா செக்கடி சுடலை ஐயா பேராமம் கொடுப்பாரா? முண்டம் போல பிறந்ததா மாயாண்டி முண்டன் என்று மகாதேவன் அருளாலையா நாமம் கொடுப்பாரா? அந்த பேரிட்ட குழந்தைகள் நம்பிகை பார்வதியா அந்த குழந்தைகளை கண்டாலையா அம்பிகை உமையவளா அந்த பாலமரம் ஊட்டினார் அமுதப்பால் உடுப்பால் அமுதப்பால் உடுப்பால் ஆதிசக்தி உமையவளா அமிர்தப்பால் எடுப்பாரால் அமிர்தப்பால் எடுப்பாரால் ஆதிசக்தி பார்வதியா பாலோட்டு சிராட்டி பக்குவமாயிருப்பாள் ஞான அமிர்த பாலிடத்து அம்பிகை உமையாள் அழகா பாலூட்டினார். ஆமா ஞானம் பிறக்குகின்ற பால், ஞான அமிர்தப்பால் தெரிஞ்சாத சம்பந்தர் சரி குழந்தையாக இருக்கின்ற போது இருக்கின்ற வேளையில் அழுத நேர ஊட்டினாலே அந்த ஞான அமிர்தப்பால் ஞான அமிர்தப்பால் அதை கொடுத்த நேரம் நேரத்தில் அந்த குழந்தைகளை கண்டாளா? கண்டு அந்த குழந்தைகளை சரி குழந்தை பெற்றா மட்டும் போதுமா? பேணி வளர்க்க வேண்டும். அந்த பேணி வளர்க்கணும்ல, தெரிய வேண்டும் அல்லவா? என் அம்மை பார்வதா தேவி தேவி உமையானவள் அந்த குழந்தை அப்படியே பேணி பேணி வளர்க்கிறாள், வளர்த்து கொண்டு வருகிறாள். தங்கமாளிக்கு தொட்டில், மரகத தொட்டிலே மாளிக்க தொட்டில், தொட்டில்
மரகத தொட்டில் தொட்டிலானது அந்த தொட்டிலை அலங்கரித்து அந்த அழகாக தொட்டிலை என்ன கிடத்துகிறார் பிள்ளை கிடத்துறாள் மல்லிகை முல்லை இருபாட்சி ரோஜா வாடாமல்லி சூடாமல்லி வளர்மல்லி சம்பங்கி சரி மறிக்குழுந்து பாரிஜாதம் முல்லை அரும்பு மலர்களை அப்படி காம்பில்லாம விரிக்கிறார் மலர்களை தூவி கொண்டு காம்பு இருந்தா கூட பிள்ளைக்கு மேனி அழுத்துமே இந்த பிள்ளைக்கு மேனி அழுத்தாதா அழுத்தத்தானே பிள்ளை எலும்பு வலுமா இருக்கு ஆமா அதனால அழுத்தாதா பிள்ளை இந்த பிள்ளை அதனால சரி அதுக்கு மேலாக இந்த மாதிரி பட்டு ஆடை அந்த மாதிரி பட்டு ஆடைகள் பீதாம்பரம் ஆமா காஞ்சிபுரம் பட்டு அப்பா தாம்பரம் பட்டு பனராசி ஆரளி பட்டு ஆமா ஆரம்பிக்க பட்டு போத்தீஸ் பட்டு அசோகா பட்டு வீட்டுக்காரன் துன்பப்பட்டு துயரப்பட்டு அச்சப்பட்டு நொம்பலப்பட்டு வேதனைப்பட்டு வாங்கி வாங்கி கொடுத்த பட்டு ஆமா அப்படின்னு பட்டை விரிக்கா ஆமா வெறித்தாள் வெறித்தாள் பட்டு விரித்து தான் வெறித்து கொண்டு அதுக்கு மேல தெளிக்கிறா பாருங்க சாந்து செவ்வாது அத்தர் பிறகு வாசனையான திரவியம் மிளாப்பு சரி இண்டி வெட்டு அப்படி எல்லாம் அப்படி தெளிக்கிறா ஆமா கப 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 கபன்னு என்ன அடிக்கி சரி வாசனை வருதல்ல ஆமா அந்த குழந்தை அழகா எடுத்து அழகாக நம்மையாளவள் தொட்டி எப்படி ஆட்டா தெரியுமோ எப்படி வடக்கும் தெக்குமா சரி வடக்கும் தெக்குமா ஆட்டுகிறாள் அப்படி ஆடலாம் கிழக்கு மேற்கு ஆடும் இப்ப அப்படியே ஆடுது இல்ல வடக்கு தெக்க ஆடும் இப்ப மேலையும் கீழையும் வருது இப்ப புள்ள ஸ்பிரிங்கி தொட்டில் இந்த புள்ள கட்டி போடுக்க தொட்டில் ஏன் தெரியுமா சரி அக்காளுக்கு காலையில 9:30 மணி ஆரம்பிச்சுட்டா நாடகம் சரி அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு பிள்ளை சிரமமா அப்பப்போ குவா குவா குவான்னு அழுதுகிட்டு இருக்கும் சத்தம் போடும் அல்லவா அதனால தொட்டில பிடிச்சு ஒரு உழுப்பு சரி புளியங்க உழுப்பாங்கல்ல அப்படி உழுப்பிட்டா சரி 11:30 மணி 12 மணி வரைக்கும் பிள்ளை தொட்டில ஆடிக்கிட்டே இருக்கும் ஆமா அப்போ நாடகத்துக்கு பிரச்சனை மாறி மாறி மாறிக்கலா மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கும் ஒரு திருப்பு உழுப்புனா போதும் சரி இப்ப அதுவும் கிடையாது இப்ப மிஷின் அப்பா பட்டன் நாம தலைப்ப வீட்டுக்கறிய சோம்பேறி ஆக்கிட்டோம் சரி வரும்போது திரும்பு மாதிரி வந்தா ஆமா இப்ப பார்க்கும்போது இரும்பு மாதிரி இருக்கா யானை செம்பிளி மாதிரி இருக்கால சரி வாசலுக்குள்ள நுழைய முடியல முடியவில்லை இவளுக்காலையும் வாசலை மாத்திருக்கேன் சரி ஆமா வாசலை மாத்தியாச்சு என்ன கொடுக்கணும் கொடுங்க தப்பு இல்ல சரி உங்களுக்காண்டி சோம்பேறி பண்ண ஒரு சின்ன காரணத்தினால அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல கண்ணாடி போடணும் 13 வயசுல கண்ணாடி அதுவும் சோம்பேறி ஆயிரும் அடுத்தால மூளை வளர்ச்சி வேற வேலை செய்யாது சரி மன உளைச்சல் வந்துடும் ஆமா சரி அப்படி அழகாக என் அம்மையாரவள் அப்படி தொட்டில போட்டு ஆராட்டல எப்படி ஆட்டுகிறாள் என் ஆண்டவன் குலத்து சுடலை ஐயா சுடலை மாடனை செக்கடி மாட சுவாமி சத்ராதி முண்டனானவனை என் சத்ராதி முண்ட சுவாமி ஆமா அந்த குழந்தை அப்படியே தொட்டில போட்டு அம்மை அப்படியே தொட்டில போட்டு அப்படி பக்குவமா தாளாட்டு அப்படி ரோராட்டுதான் அப்படி தாளாட்டும் போது அப்படி அந்த பிள்ளை அப்படியே கண்ணையந்து உறங்குது கண்ணசந்து தூங்குது ஆரிரரிதாதோ என் கண்ணே கண்ணையாரிரரிதாதோ கண்ணையாரிரரிதாதோ ஆளுமாந்தொழிலது என் குலத்தாங்கர சுடலை ஐயா என் பேச்சியம்மாள் என் பேரழகல் சத்ராதி முண்டை சுவாமி உனக்கு அசையுமாம் பொன்னூஞ்சல்
கண்ணீராரிரீராரோ பால் போல் நிலவடிக்க பகவான் வந்து பந்தடிக்க பகவான் அடிக்கும் பந்தை பகுந்தடிக்க வந்த கண்ணோ கண்ணு ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஈட்டி போல் நிலவடிக்க ஆமா ஈஸ்வரனார் பந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் மந்தை எதிர்த்தடிக்க வந்த கண்ணோ உன்னை மாமன் அடித்தாரோ மல்லிகை புஷண்டா உனத்தை அடித்தாலோ அள்ளி மலர் சென்றாளே உன் பாட்டன் அடித்தாரோ அந்த பாசம் இருந்த ஆமா மலர் எடுத்து ஆஹா ஏன்னா அக்காலத்து பெண்கள்லாம் ஆஹா தாலாட்ட ஆரம்பிச்சுட்டா சொல்லவே வேண்டாம் விடிய விடிய கேட்கலாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் வேலைக்கு சென்று ஆமா அந்த வீட்டுக்காரர் அப்படி அரண்மனையில வந்து தான் வீட்டுக்காரே அப்படி தாளாட்டும் போது நினைப்பாரு பிள்ளை தாளாட்டிலுமே அதுக்கப்புறம் போவோம் சரி அப்படி திண்ணையில உட்காருவார்ல ஆமா உட்கார்ந்தவாரே தூங்கிடுவாரு ஏன்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் தாலாட்டு அந்த தாளாட்டு அவ்வளவு சுவையாக இருக்கும் சரி தமிழர் பண்பாடு அல்லவா அது நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்த அன்னைக்கு சரி விதவிதமா இருக்கலாம் ஆகா அவ தாளாட்ட பாருங்க ஒரு தாளாட்டு அவ தாலாட்ட பார்த்தவன நாய் எந்திரிச்சு ஓடுது யார் உங்க தங்கச்சியா வீட்டுல கட்டி போட்ட நாய் போயிட்டு உங்க தங்கச்சி நம்ம தங்கச்சி நம்ம சகோதரி அவ தாளாட்டிட்டா ஏன் தெரியுமா என்ன அவ கொஞ்சம் புருஷனை கொஞ்சம் மதிக்கக்கூடிய ஆளு சரி வீட்டுல வச்சு கும்பிடுன்னு கும்பிடுவா ஆனா வெளியில வெளியே விட்டு கொடுக்க மாட்டா கும்பிடுன்னு கும்பிடுவா ஆனா வெளியே எத்தானோ அப்படின்னு சொல்லி ஆமா தூக்கத்தானே வரணும் தூங்கட்டும் நம்ம தாளாட்டி ஒரு ஆள் தூங்கிட்டுனா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் சரி அவங்களுக்கு எது பிடிக்கலையே தூங்கிடுவாங்க அந்த தங்கச்சி அவ அழகா புருஷனை என்ன உள்ள வச்சு பேசினாலும் பேசிட்டாலும் வெளியே விட்டு கொடுக்க மாட்டா ஆமா அப்படின்னு வெளியே பாராட்டு முடியுமா அவ தாளாட்டுவ பாரு எப்படி எஜமான் பெற்ற செல்வமே எங்கள் சின்ன எஜமானே எஜமான் பெற்ற செல்வமே எங்கள் சின்ன எஜமானே பசும் பொன்னே எந்த கண்ணே அழாதே அழாதே ராயா புருஷனை பார்த்து எஜமாங்கால நம்மளை பார்த்து எஜமான்ட்டால அப்படின்னு இந்த கதாலாட்டுனா சரி அடுத்தாலும் நம்ம குழந்தை வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த இருக்கா நம்ம குழந்தையா அவ வீட்டுக்கு போனா சரி அவ அண்ணனுக்கு பார்த்து என்ன தெரியுமா அவளுக்கு கொஞ்சம் சினிமா மோகம் சினிமா
பல படங்கள் ஒரு படம் விட மாட்டா. கண்டினியூவா பாத்துருவா. இன்னைக்கு படம் வந்து உடனே படம் பார்த்தா தான் ஆடுறதுக்கு வருவா. அது முத காட்சியை பாத்துறணும். அவ தங்கச்சி அழகா தாளாட்டினா பாருங்க. எப்படி எப்படி எப்பா எப்படியோ குழந்தை தொட்டில தூங்குது. இவன் தாளாட்டுதா குவா குவான்னு. ஆமா, இவன் எப்படியா தாளாட்டுகிறாள். அப்ப வீட்டுக்காரர் வந்து அழகா அப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா கொஞ்சம் தூங்குதாரு. அதாவது ராத்திரி வேலை. சரி. அவர் பகல வந்து அப்பதான் தூங்குதாரு. சரி. குவா குவான்னு சத்தம் போடுது. பிள்ளை வேற அழுது. பார்த்தா குழந்தை விழுவாளா? என்ன செய்தா? அந்த அப்படியே பிள்ளை அப்படியே தொட்டில போட்டு அம்மா என்ன என்ன என் கண்ணே மணியே கற்கண்ணே அப்படி தாளாட்டல. வேற எப்படி தாளாட்டுனா? செல்ல கிளியே மெல்ல பேசு, செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, தூங்கும் மன்னவள் தூங்கட்டுமே, தொடரும் கனவுகள் தொடரட்டுமே, செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. அப்பதான் பாக்குற ஆகா என்ன எப்படி தாளாட்டு. ஆஹா சூப்பர். கிளியங்கால தங்கச்சி விட கொழுந்தா தாளாட்டு ரொம்ப தூக்கம். சூப்பர். ஏன்னா ஆமா புள்ள தொட்டில அழுதுகிட்டு இருக்கு. இருக்கு. புருஷன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா. புருஷன் தூக்கத்தை கெடுக்கப்படாதான். செல்லக்கிளியே மெல்ல பேசு, தென்றல் காத்தே மெல்ல மெல்ல வீசி, ரொம்ப புயலா வீசாத. அது வேற தூக்கம் கலைஞ்சிரும். தூங்கும் மன்னவன் தூங்கட்டும், தொடரும் கனவுகள் தொடரட்டும். தொடரட்டும். அவர் என் புருஷன் அப்படி ராத்திரி கனவு கொண்டு இருப்பாரு. எப்படி பேச பாருங்க. ரதியோட ஆடின மாதிரி. ஆமா சரி. விஜயோட ஆடின மாதிரி ஆடுற மாதிரி. சரி. அவளி. ஆமா. சுகி சுகி சுஜி சுஜி. ஆமா. சுத்தி. ஆமா. அப்படி ஆன மாதிரி கனவு கம்பாருன்னு சொல்லி சொல்லி கொண்டு அப்படி தாளாட்டுவா. ஆமா. ஏன் அது ஏன் கேக்குற? சரி. என் கீழே அழகான சின்ன குழந்தையா இருக்கான்ல வினோ வினோ, அவ வீட்டுக்கு போயிட்டோம் பாருங்க. அங்க தாளாட்டி வேற மாதிரி நடக்கு. எப்படி? அவளுக்கு வாய்ச்ச புருஷன். ஆமா குடியார நம்மள மாதிரி எப்பவுமே சிக்கனு தான் இருப்பாரு. 2 காலோட அலைய மாட்டாரு. ஆமா. அவருக்கு எப்பவும் கொய்யின்னு இருந்துகிட்டே இருக்கணும். காலு எப்பவும் வட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும். போதையிலே இருக்கணும். அந்த கொழுந்தியாளுக்கு வாய்ச்ச புருஷன் அப்படி பத்தியலாம். ஆமா. புள்ள ஒரு பக்கம் குழுவா குவான்னு அழுதுகிட்டு இருக்கு. ஆமா. வீர சத்தம் போடுது. அடுப்புல வேற விறகு பச்சை விறகு. ஐயையோ ஐயையோ, தீ பிடிக்க மாட்டேங்க, புகையா வருது. புருஷனை எப்படி ஏசுன்னு தெரியாம இருந்தால சாடையில ஏசுதா. அவ சாலை மாலை ஏசுதா. அதுவும் தாலாட்டிலே ஏசுதா. அது தாலாட்டோட தாலாட்டா. எப்படி? முத்து சிகாமணி பெற்ற பிள்ளை, முத்து சிகாமணி பெற்ற பிள்ளை, இது புன்னகை சின்ன சின்ன பிள்ளை, அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை, அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை, அதாவது வந்த சின்ன பிள்ளை, அடியாலே ரங்கடி ஆலேலோ, அடியாலே ரங்கடி ஆலேலோ, அட அசட்டு பைய உள்ள ஆலேலோ. ஐயா அசட்டு பைய உள்ள உன்னை மகனடிக்கு கூட்டு வந்தனா, ஆட கூட்டு வந்தனா. சரி அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பெண்ணு இவ தாளாட்டு. அந்த பார்வதி அம்மை தாளாட்டின உடனே குழந்தை அப்படியே அழகா தூங்குகிறது. அப்படி அசந்து தூங்குறாள். கண்ணையர்ந்து ஆமா உறங்கின என் கடவுள் மகனான ஆமா என் குலத்தாங்கதை சுடலை மாடல். அப்படி கண்ணையர்ந்து உறங்கும் போது என்ன ஆகிறது? என்ன ஆகுது ஐயா? சமநடு சமம் போல சமநடு சமம் போல போலையா சதி சாம நேரம் அத்தை சதி சாமம் போல அதிசாம நேரம் மதியிலே நஞ்சு தின்னா நெஞ்சருக்கும் நஞ்சு தின்னு நெஞ்சு நடுவேல சாமம் போல நஞ்சு தின்னு நெஞ்சருக்கும் நஞ்சு தின்னா நெஞ்சருக்கும் ஐயனே நடுவேல சாமம் போல
ஜாமம் போல வேலையா பதி கொடுக்கும் வேலையே உண்டு தின்னு ஊருதங்கு வேலையிலே இராண்டவர் வாயாண்டியா அழகு சுடலையா படுத்திருக்கும் தொட்டிலுக்கு ஒரு வாடை அது தட்டுதையா வாடையா தொட்டிலுக்கு வீசுதையா நல்ல ரத்த வாடை வாடையா தொட்டிலுக்கு வீசுதையா அந்த மையான கடை உத்திர பூமி மையா யானம்மா மையான கடமை மதியிலேயே மாண்டபினு குதையா மையான களத்திலே மாண்டபனம் என்று வேகிறது வேகின்றது அல்லவா அந்த அழகான திரைவன காட்களை அழகாக சபம் இருந்து சும்மா வேகிறதா எப்படி வேகிறது மையான திறந்து தக 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 தகனு எரியுது ஆமா எரிந்தது ஊனறிய உடலறிய உள்ளெரும்பு சேர்ந்தறிய சேர்ந்து எரிகிறது நெஞ்சறிய கொழுந்தறிய நெஞ்சா அழகாக கொழுந்தறிய மண்டைகளை தீ பிடித்து வானமெல்லாம் புகையா போகுது அப்படி புகையா போகுது கும்பிகளை தீ பிடித்து ஆமா கொழுந்து விட்டு எரிகிறது எரிகின்றது அல்லவா அந்த மையான காடு சரி அந்த தில்லைவன காடு அல்லவா காடதிலே அழகாக மாண்டபனம் இருந்து அழகா வேகின்ற நேரம் நேரத்தில் எண்ணி நல்ல எருவடிக்கு ஈரமண்ண மேல் பொதிந்து பரத்தி எருவடிக்கு பச்சவங்க மேல் பொதிந்து சந்தன கட்டையிலையா சவம் இருந்து வேகுதையா பூவரசம் கட்டையிலையா புறம் இருந்து வேகுமா பூவரசம் கட்டையிலே நல்ல பூவரசம் கட்டையிலே வேகுதையா மண்டை எழுதி பிடித்து வாழ வெள்ளம் புகையலும் எழுதி பிடித்து உளுந்து விட்டு வேகுதையா எழுதி பிடித்து உடம்பு வேகும் போது அந்த பிளவாடை அத்தனையும் வாடையா வீசுதையா மண்ட பிறவாடையது வாடையா வீசுதையா பிறவாடை கண்ட ஆடை கண்டானே தங்களை சுடலை ஐயா பிறவாடை கண்டானே பிறவாடையதை கண்டானே தங்களை சுடலை ஐயா தாய்ப்பால் தான் குடித்தமான தனக்கு வய நிறையாது பாடு குடித்தமான தனக்கு வய நிறையாது மதம் உண்ணுமான உடல் கூட வளராது உண்டமான உயிர் கூட நிறையாது மையாதம் போக வேண்டும் மாண்ட பிணங்களை திங்க வேண்டும் அல்லவா மாண்டபனம் திங்க வேண்டும் சுடுகாடு போக வேண்டும் சுட்ட பிணங்களை திங்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவன் அழகாகவே மனமதிலே எண்ணுகிறான் அந்த பூமா தேவிக்கும் சரி ஆதிசேடனுக்கு சொன்ன வாக்கின்படி பேச்சியாக பிறந்து சுடலையாக பிறந்து முண்டனாக பிறந்து ஆமா பிறந்து கொண்டு மையானம் போதும் என்று சொன்னார்ல ஆமா சொல்லுகிறாரே என் ஆண்டவன் குலத்தாங்கள் சுடலை ஐயாவதா ஏய் சுடலா
அப்படி குலத்தாங்கரை சுடல ஓடியா ஓடியா சும்மா வாராதா எப்படி வருகிறான் குழந்தை போல் இருந்தவன் கூத்துவனாக வருகிறான் கூத்துவன் போல் வடிவம் கொண்டு வருகிறான் அல்லவா மதலை போல் இருந்தவன் மாயா சிறுவம் கொண்டு வருகிறான் சிறுவம் கொண்டு வருகிறானே அந்த தொட்டிட்டு தலகாகவே துள்ளி சாடி கீழே குதித்து குதித்துழுந்து வருகிறான் அப்போ வானத்துக்கும் பூமியுமாக ஆமா என் ஆண்டவன் சும்மா வாதாதா எப்படி வருகிறார் வானத்துக்கும் பூமியும் அப்படி வளர்ந்து கொண்டு அதாளி போட்டு கொண்டு வருகிறார் இப்படியே வர முடியும் இந்த மாதிரி உயரம் ஆமா 7 அடி உயரம் சரி ஐயா இது ஜிங்கிலி மாதிரி வரா தாங்காது சரி எம்மா என்ன என்ன பேச்சியோடு அழகா சுடலை எப்படி வருகிறா எப்படியோ குழந்தை போல இருந்தவரா மதலை போல இருந்தவரா சுடலை ஐயா ஐயா வானத்துக்கும் பூமி மட்டும் வளர்ந்து கொண்டு வருவாரா சுடலை கச்சை வருங்கி கட்டி கருங்கச்ச உங்கள் போட்டா ஒட்டி கச்ச சொல்லடம்மா உல்லாசனுடைய பட்டு கச்ச பவள கச்சை பவள கச்சை கோரியில கச்சை பட்டு கச்ச பவள கச்சை பட்டு கச்ச பவள கச்சை பார்வை கோரியில கச்சை அவ தலையில் ஒரு குள்ளாவா தமர கவனி அழகா 5 மணி வெள்ளையம்மா அடுக்கு தடிகை பிடித்து வாரால் சுடலை ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில காலப்பந்த ஒரு கையில காலப்பந்த ஒரு கையில கையருவா மறு கையில காலப்பந்த ஒரு கையிலே காலப்பந்த ஒரு கையிலே கையருவ மருகையிலே உலகையான போல வருகிறார் ஆதாடி ஓடுவாரா பூனை போல வதுங்குவாரா குளிப்பாசல் வாய்வாரா சிங்கம் போல சிறுவாரா சிறுப்புலி போல வாய்வாரா குலத்தாமர சுடலை ஐயா அந்த மையான வெட்டுக்கிட்ட வாரால் சுடலை அங்க பிறவிருந்து அப்படியே அழகா நெய்யறிய பாடறிய ஆமா நெஞ்சாம் கொழுந்தறிய தக 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 தகன்னு வேகுது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பெணம் இருந்து வேகுது அந்த பிணத்தை கண்டாரு அப்பன் ஆண்டவன் வாயாண்டி குலத்தாங்கன்னு சொடல விழுவாரா ஓடியா ஓடியா என் அப்பன் விழுவாரா விட மாட்டாரு என் குலத்தாங்கன்னு சுடலையும் ஆலசுவாமி அழகா கண்டு ஆமா கண்டு என்ன பண்ணுகிறாரோ வளத்தை சுத்தி இடத்தை வாரா இடத்தை சுத்தி வளம் வருகிறார் இடத்தை சுத்தி வளமா வாரா ஆமா அங்கும் இங்கும் சுத்தி சுத்தி வாராரு அப்படி சுத்தி சுத்தி வாராரு வருகிறார் அல்லவா முன்ன போய் அப்படி மூட்டத்தை போய் பிரிக்காரு பிரித்தார் வாங்கி கொண்டு ஒரு குத்து ஒற்றே குத்து வங்கி கொண்டு ஒரு குத்து குத்துதாரு அப்படி குத்தினாரு ஆமா மணிக்குள்ளரை பிடுங்கினார் ஆமா மாலையா போடுதாரு எடுத்து மாலையா போடுகிறார் ஏண்டா ஈரக்குள்ள தாமரக்கா சரி எடுத்து பூசை போடுதா எடுத்து பூசை போட்டு அப்பா கையெலும்பு முறிக்கிறார் கர்மண்டு கடிக்கிறார் ஆமா முட்டெலும்பு எடுக்கிறார் முறுக்கு போல திங்கிறார் முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு போல தின்று ஆனா நறுக்கு நறுக்கு சாப்பிடுதாரு அங்கத்து வெள்ளெலும்புகளை அப்படியே ஆவரணம் மாலையா போடுதா மாலையாக போட்டுக்கொண்டு அப்படி புச்சி புச்சி திங்க கண்ட போது கண்டா பேச்சு அம்மா பேச்சு ஏய் வடக்கங்குளத்து பேச்சு அவ சாதாரண பேச்சியா ஓடியா 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 ஊரெல்லாம் அவளை பத்தியே பேச்சு உன் பேச்சு தான் நேரம் ஆயிட்டு ஓடியாம்மா எம்மா எம்மா தாய் சுப்பு தலையை விரிச்சு போட்டான்னா தாயே குலவ சத்த காரி சும்மையா 18 சப்பாத்தி தின்றுக்கல்ல வரத்தானே செய்யும் அந்த குலவ சத்தம் போட்டா அந்த மாதிரி குதூகலமா கேக்கு சண்டாடி
குலவை போட்டு எப்படி வரா? எப்படி எப்படி வருகிறாள்? நம்ம குலவை சத்தம் போடுவாள். வாடா. உலகில் வேட்சியம்மா எம்மாள். மையாத வேட்சியவள் எவள். வீரப்பல் அவரு சடையா சடையா. அவள் வீரப்பல் அவரு சடையா. அம்மா வெற்றி உள்ள ஓடியா. திருமுகம்மா. வீரப்பல் அவரு சடையா. வீரப்பல் அவரு சடையா. வெற்றி கொண்ட திருமுகமா. அவளுக்கு பட்டு போல் அவள பல்வொழிவா ஓடிவா. கோலக்காரி சாலக்கா காரியா. கோபாலன் தங்கையம்மா எம்மாள். அப்பு சடையலை ஏழையா. அபிராமன் தங்கையலை ஏவள். நீல சடையலை ஏழையே. நீலமேகன் தங்கைதான் தானே. நம்பிகை வேட்சியம்மா எம்மாள். மையால வருவாரா லாலா. அந்த மையால விட்டல்லவா அல்லவோ. அவள் இடுகாடுவாரா ஆலே. ஆடுவாரா வாராலே. எந்திரை வேட்சியம்மா இடுகாடு வாராலே. இடுகாடு வாராலே. எம்மா எந்திலை பேட்டியம்மா. அந்த இடுகாடு வந்தல்லவோ அல்லவோ. என் அம்மை வேட்சியம்மா எம்மா. இடுகாடு தன்னதில யானிலே. அம்பிகை உமையவளா வேளாள். மையால காடலி யானிலே. மயக்காரி வேட்சியல் எம்மா. சத்தம் போட்டு போட்டாள். குளிப்பெரும் தோண்டுவாள் வாழா. குளிப்பெரும் தோண்டி ஏலோ. மடியில போடுவாள் வாழா. மடியில போட்டல் அல்லவோ. மடியில போட்டல் அல்லவோ. மங்கை பேச்சியம்மா மடியிலே போட்டல்லவோ. மடியிலே போட்டல்லவோ. ஏ மங்கையான பேச்சியம்மா. ஆ. ஆ. அம்மா பிஜி பிஜி திம்பாளா திம்பாளா. திம்பாளா ஏ திம்பாளா. என் பேரு விட்டதோ பேச்சியம்மா பிஜி பிஜி திம்பாளா. எம்மா திம்பாளா பேரு பெற்ற பேச்சியம்மா. ஆ. எம்மம்மா வந்துதான் பிள்ளை தும்பா ஏ பிள்ளை திம்பா. மஞ்சள் என்று பிள்ளை திம்பாள். பூவென்றுதான் பிள்ளை திம்பா. பிச்சி பிச்சி திம்பாளா. அவ கொல்லி கொண்டு அவள் தலை சொறிவா. குத்தம் கொண்டா அவள் ஆடிடுவா. என் அம்மை அழகாத வேட்சியம்மா பேச்சியவள். அந்த இடுகாடு தன்னதை கொள்ளையிட்டு வருகிறாள் அல்லவா வருகிறாள் வருகிறாள் வருகிறாளே. மையாத கொள்ளை போட்டு அழகாத சாமன் சாமம் போல் ஆமா சதிசாம வேலையிலே. அத்தராத்திரி சாமம் ஆமா அதிசாம வேலையில். அது சாம நேரம் அல்லவா நேரத்தில் என் அம்மையாத வேட்சியோடு சுடலை ஐயா சுடலை மாடல். அப்படி மிஞ்சின பிறங்கள் வேலை அறி ஓட்டு வாரா. சுடலை ஐயா ஐயா. செக்கடி மாடலும் ஏறுமா. தங்கன சுடலை ஐயா ஐயா. போலதிலே போட்ட பினோ பிறந்தா. மாலையாயுத குதையா ஐயா. மார்பிலே போட்ட பினோ பீனோ. மாதாப்பு மாலையா யாச்சு. கண்ணெல்லாம் பூஞ்சா சாம்பல். கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல். கடவை ரத்தோட கண்ணலாம் பூஞ்சாம்பல். கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல் ஏ கடுவா எல்லாரும் தங்கடா. ஏ
வேளவாரி போட்டு வாதா. கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல், கடுவாயெல்லாம் ரத்தங்கள் ஓடுது. வாயில கடித்த பிற வாய் வழிய ஊன் வடிக்குது. ஊனா வடியுது. தோழியில போட்ட பிணம் தொங்கு மாலையா இருக்கு. தொங்கு மாலையா இருக்கிறது. ஐயையோ, அப்படி ஆண்டவன் வாயாண்டி சொடலை வாயாண்டி முண்ட சுவாமி என் குலத்தாங்கிற சொடல. இந்த குலத்தாங்கரையின் அழகாத விளக்கம் குளத்தில் அமர்ந்திருக்கிறானே செக்கடி மாறன். செக்கடி மாறன் சுடலை அப்படி வையாத விட்டு வந்து அழகாத கைலாய மாமலையில் மாமலையிலே என் ஆண்டவன் வாயாண்டி மாயாண்டி சுடலை வையாத காடவீட சுடலையோடு தாங்கரைய சக்கியம்மா உனக்கு சமயம் சமயம் அம்மா சமயம் சமயம் சம்மதிக்க இது நேரம் சமயம் சமயம் அம்மா சமயம் சமயம் அம்மா சம்மதிக்க இது நேரம் குடி கொண்ட அம்பிகையா கட்டழகி சக்கியம்மா பல்வேறு சடையோ கொண்ட திருமுகம்மா மூலங்கள் பட்டு போல பவளம் போல் பல்வொழிவா இருண்டக்கல் சிவந்த இருண்ட கண்ணா சிவந்த முகம்மா அம்மையேறு ரட்சி பெருவங்களா இருண்ட கண்ணா சிவந்த முகம் இருண்ட கண்ணா சிவந்த முகம் ஏறினத்து பெருவங்களா எம்மா கள்ளி கோப்பை பிள்ளையாகி கள்ளி கோப்பை பிள்ளையாகி தேவி கக்கத்தில வைப்பாள் பிள்ளையாகி வைப்பாள் குலத்தங்கர இசைக்கியம்மா கோலகிளி வாராளே அம்மா வேலை நல்ல வேலையம்மா அம்மா வேலையம்மா அம்மா விளையாட இது சமயம் அம்மா வேலையம்மா விளையாட இது சமயம் அம்மைக்கு கோட்டாத்து மஞ்சனையா கோட்டாத்து உனக்கு மஞ்சனையா அம்மா மஞ்சனையா அம்மைக்கு மஞ்சனையா அம்மா கொழுது வெல்ல பூசுவா மஞ்சனையா அம்மா மஞ்சனையா பூசுகிறா அவள் மஞ்சன முகமழகி மஞ்சன முகமழகி கண்ணா கோலக்காரி காரியா உரைக்கும் இசைக்கியம்மா குலத்தாங்கர வேட்சியோடு குலத்தாங்கர சுடலை ஐயா ஆடுவாளம் ஆடுவாளா அம்பிகை இசைக்கியம்மா ஆடுகிறாள் பாடுகிறாள் அம்மை ஆடுவாளா பாடுவாளாள் ஏ குலத்தங்கரை இசைக்கியம்மா அம்மை சித்தாடை உடுப்பா சரி பல சொல்லுவாளா சொல்லும் பாப்பா
பார்த்து நம்ம கோலகிளி இசைக்கு அம்மா அம்மா வாராலும் சேராலும் அம்மா வாராலும் சேராலும் வந்து கழிதிருப்பாலோ வாராளோ சேராளோ அம்மை வாராளோ சேராளோ அம்மை வந்து கழிதிருப்பாளா ஷாமனோடு ஷாமம்மோ சதி ஷாம வேலையா அத்த சதி ஷாம மதிலே அது ஷாம நேரம்மா மதிலே குலத்தாங்கரை இசைக்கு அம்மா எம்மாள் அப்பூ சடையழகியா ஆனந்த ரூபி அம்மா எம்மாள் கோல சடையா கோல சடையா கோலகிளி இசைக்கு அம்மா கோல நல்ல சடையழகி அம்மா கோல நல்ல சடையழகி அம்மை கோவாலன் தங்கை அம்மா மாயக்காரி ஜலக்காரி காரியா மங்கை இசைக்கு அம்மா கல்வி குப்பை புள்ளையா பக்கத்தில் வைப்பாளா பாடா இடுப்புல ஒரு புள்ள மடியில ஒரு புள்ள ஒரு புள்ள அவ கையில ஒரு புள்ள புள்ளை தோல்ல ஒரு புள்ள சரி வாயில ஒரு புள்ள புள்ள சரி எல்லாம் புள்ளதான் அதான் சொல்லுவாங்களா கையில ஒரு புள்ள வாயில ஒரு புள்ள இடுப்புல ஒரு புள்ள ஏந்தம் புள்ள கை புள்ள அந்த புள்ள சீல புள்ள தொட்டில் புள்ள எடுத்து என் அம்மையானவள் வருகிறாளே என் அம்மை அழகாதி போட்டு வருகிறார் அதேங்கப்பா ஆமா சாதாரண பிள்ளையா இல்லையே என் ஆண்டவனோட அருளாளி என் அம்மையானவள் குலத்தாங்கரை இசைக்கு அம்மா இசைக்கு அம்மா என் கோலகிளியால் அம்பிகை இசைக்கு அம்மாளோடு இசைக்கு அம்மாளோடு யாரெல்லாம் வர்றா யாரெல்லாம் ஐயா வருகிறா குலத்தாங்கரை வேட்சி அம்மா வேட்சி அம்மா என் குலத்தாங்கரை செக்களி மாடன் சுடலை ஐயா மாடன் சுடலை சாமம் போல சாமம் போல சாம வேளையே அத்தை சேதி சாமம் அது சாம நேரம் ஆனை போல் ஆனை போடுகிறா போல பதுங்குவாரா பாடல் வாய்வாரா குலத்தாங்கரை இசைக்கியோடு சுடலை முண்டல் சத்ராதி முன்னரையா ஜாமத்தூர பாண்டியனும் அண்ணனும் தம்பியா அண்ணனும் தம்பியா ஆடி பாடி வாராரு அண்ணனும் தம்பியாக ஆளாளி போட்டு வார மஞ்சேன போத மகிழ்ச்சி ஒன்றும் குறையாது யாதம்மா நீர் போத தீவினை அகன்றிடுமே குலத்தாங்கரை சுடலை ஐயா அழகுடைய வாரானே ஆளாளி போடுவாரா ஆளாளி போடுவாரா அதர சத்தம் பண்ணுவாரா ஆளாளி போடுவாரா நல்ல ஆதாளி போடுகிறா அதர சத்தம் பண்ணிடுவா
அருங்கட்டு சுங்கல் போட்ட ஒட்டு கட்டு செல்லடமோ இடமோ உல்லாச நடையழகா ஏலகா பட்டு கட்டு பவள கட்டு செய்யா பார்வை கோர் இளகட்டு செய்யா தாங்கு கட்டு செல்லடம் இடமா தாங்கு கட்டு செல்ல அடமா கையருவா மணி அழகா தாங்க ஜெய் சொல்லடமா அம்மை தாங்க ஜெய் சொல்லடமா அம்மா கையருவா மணி அழகா அது தலையில் ஒரு குள்ளாவா மரக்கவனி அழகா குலத்தாங்கன சுடலை முண்டல் முண்டல் உள்ள குதிரை இல்லையா வெடிக்கையாவாதாரு ஆனையா குதிரைக்கு தீனி வைத்து இறைத்தோ வருவார் சுடலை ஐயா ஐயா குலத்தாங்கன இசைக்கு அம்மா எம்மாள் அம்மா சமயம் நல்ல சமயம் அம்மா சமயம் அம்மா சமயம் அம்மா சமயம் அம்மா சம்மதிக்க சமயம் நல்ல சமயம் அம்மா எம்மா சமயம் அம்மா ஏ சம்மதிக்க ஏரோ எம்மா ஏம சம வேளையில வேலையிலே வேலை ஒழுங்கா சாமம் போல சாமம் போலையா ஏ குலத்தாங்கர கள்ளி மரம் இசைக்கு அம்மா ஏ இசைக்கு அம்மா என் கோலை கிளியால் வாரா அம்மை வாராளே அம்மை வாராளோ சேராளோ ஏ சேராளோ அம்மை சேராளோ அம்மை சேராளோ வந்து களியது தீர்ப்பாளோ வாராளோ சேராளோ அம்மை சேராளோ அம்மை வந்து களிரல்ல தீர்ப்பாளா அம்மை மஞ்சேன பெட்டிக்காரி ஏ வெட்டிகாரியா மஞ்சேன பெட்டிக்காரி காரியா மங்கை இசைக்கு அம்மா எம்மாள் மஞ்சேன கையில் எடுப்பா எடுப்பாள் ஒரு கடி மஞ்சனை ஏலையா உலகெல்லாம் பூசுவாள் வாழா ரெண்டு கடி மஞ்சனை ஏலையே அவ கிரகமெல்லாம் பூசுவாள் வாழா மூணு கடி மஞ்சள் ஏலையா அவ மூணு கடி மஞ்சனையா முகமெல்லாம் பூச்சினாளே மூபிடி மஞ்சனையே மூணு கடி மஞ்சள் அவை முகமெல்லாம் பூசுகிறாய் அம்மா நாலு கடி மஞ்சள் ஏனையா நாவெல்லாம் பூசுவாளா வாழா மஞ்சள் நிறத்தழகி தலையா குலத்தாங்கரை இசைக்கு அம்மா எம்மாள் கள்ளி மூடலிலே அதிலே குடிகொண்ட அம்பிகையா ஐயா என் அம்பிகை இசைக்கு அம்மா எம்மாள் உனக்கு சாமம் சாமம் அம்மா நல்ல சாமம் நல்ல சாமம் அம்மா அம்மா சதி சாம நேரம் அம்மா